வெல்கம் டு கேஆர்ஆர் கிச்சன். இன்றைக்கி நம்ம கிச்சனில் நல்ல ஒரு அருமையான சட்னி ரெசிபி தான் பார்க்க போகிறோம். இன்றைக்கி நம்ம வேர்க்கடலை சட்னி எப்படி செய்கிறதுன்னு தான் பார்க்க போகிறோங்க. இந்த வேர்க்கடலை சட்னி பார்த்திங்கன்னா சின்ன வெங்காயம்லாம் சேர்த்து செய்யும் போது டேஸ்ட்டு ரொம்பவே அருமையாக இருக்கும். இட்லி தோசை கூட வச்சு சாப்பிட்றதுக்கு ரொம்ப அருமையாக இருக்குங்க. இட்லி தோசைக்கு மட்டும் இல்லை, இடியாப்பம், களி இது கூடலாம் வச்சு சாப்பிட ரொம்ப சூப்பராக இருக்கும். எப்படி செய்கிறதுன்னு நம்ம வீடியோக்குள்ளே போய் பார்ப்போம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. கூடவே பெல் சிம்பிள் ப்ரெஸ் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷனையும் ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு தொடர்ந்து நோட்டிஃபிகேஷனில் ஒன்றுக்கு ஒன்றே கிடச்சிக்கிட்டு இருக்கும். இப்போ வாங்க அந்த வேர்க்கடலை சட்னி எப்படி செய்கிறதுன்னு பார்த்துடலாம். இப்போ சட்னிக்கு எல்லா பொருளும் நம்ம வதக்கி எடுத்துக்குவோம். அதுக்கு பார்த்திங்கன்னா அடுப்பில் கடாய் வச்சுருக்கேன். ஒரு 2 டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கிறேன். எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா 1 கப் அளவுக்கு வேர்க்கடலை சேர்த்துக்கிறேன். இது வந்து பச்சை வேர்க்கடலை, அதனால் நல்லா வறுத்துட்டு அதுக்கப்புறம் நம்ம சேர்த்துக்குவோம். இதே இது நீங்கள் வறுத்த வேர்க்கடலை அப்படின்னாக்கா நீங்கள் கடைசியாக சட்னி நல்லா வதக்கி முடிச்சதுக்கப்புறம் லாஸ்ட்டாக கூட சேர்த்துக்கலாம். பச்சை வேர்க்கடலைங்கிறதுனால நான் முன்னாடியே வறுத்து எடுத்துக்கிறேன். நல்லா ஒரு 2 நிமிஷத்துக்கு வறுத்தோம் அப்படின்னாக்கா நல்லா வறுபட்டு வந்துடும். இது நல்லா வறுபட்டுட்டு இருக்கும் போதே பார்த்திங்கன்னா அந்த சட்னி காரத்துக்கு தகுந்த அளவு வரமிளகாய் சேர்த்துக்குங்க. நான் இன்றைக்கி ஒரு 7 வரமிளகாய் சேர்த்துக்கிறேன். இப்போ மிளகாயும் சேர்ந்து நல்லா வறுபட்டு வரும். அடுப்பு வந்து மிதமான தீயில வச்சு வறுத்துக்குங்க. அப்போ தான் கடலை நல்லா ஒத்தாப்பில் வறுபட்டு வரும். இப்போ இது நல்லா வறுபட்டதுக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு பிளேட்டுக்கு மாற்றி எடுத்து வச்சுக்கிறேன். இப்போ இது ஒரு ஓரமாக இருக்கட்டும். மற்ற பொருளாக நம்ம வதக்கி எடுத்துக்குவோம். திரும்பவும் அதே எண்ணெயில் பார்த்திங்கன்னா ஒரு 20 சின்ன வெங்காயம் எடுத்து வச்சுருக்கேன். அதை இதில் சேர்த்துக்கிறேன். அதே போல் ஒரு 10 பூண்டு பல். இப்போ வெங்காயம் பூண்டு எல்லாம் நல்லா வதங்கி வரட்டும். இது கூடவே ஒரு கொத்து அளவுக்கு கருவேப்பிலையும் சேர்த்துக்கிறேன். சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்குங்க. சின்ன வெங்காயம் சேர்த்து செய்யும் போது நல்லா தனியாக ஒரு டேஸ்ட்டு கொடுக்குங்க. ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ வெங்காயம் நல்லா வதங்கிட்டு இருக்கு. இதிலே வந்து பார்த்திங்கன்னா ஒரு சின்ன துண்டு புளி சேர்த்துக்கிறேன். அதே போல் ஒரு 1/2 கப் அளவுக்கு தேங்காயும் சேர்த்துக்கிறேன். சேர்த்து இதையும் பார்த்திங்கன்னா நல்லா ஒரு 2 நிமிஷத்துக்கு வதக்கி விட்டுக்குங்க. இப்போ வெங்காயம் தேங்காய் எல்லாம் நல்லா வதங்கி வந்ததுக்கப்புறம் இது நல்லா ஆற வச்சு எடுத்துக்குவோம். அதுக்கப்புறம் நம்ம சட்னி எப்படி அரைக்கிறதுன்னு பார்ப்போம். இப்போ இது நல்லா ஆறி வரட்டும். இப்போ எல்லா பொருளும் ஆறுனதுக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா எல்லாத்தையும் மிக்ஸி ஜாருக்கு மாற்றி எடுத்து வச்சுருக்கேன். இப்போ சட்னிக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கிறேன். உப்பு சேர்த்துட்டு சட்னியை ஃபஸ்ட்டு தண்ணி சேர்க்காதீங்க. ஃபஸ்ட்டு ஒரு தடவை நல்லா அரைச்சிக்குங்க பல்ஸில் விட்டு. அதுக்கப்புறம் தேவையான அளவு தண்ணி சேர்த்து சட்னியை வந்து கொஞ்சம் கொரப்பாக லேசான கொரப்பு இருக்கிற மாதிரி அரைச்சி எடுத்துக்குங்க. எப்போதுமே வேர்க்கடலை சட்னி பார்த்திங்கன்னா ரொம்ப நைஸாக அரைச்சிடக்கூடாது. லேசான கொரப்பு இருக்கிற மாதிரி அரைச்சாதான் டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். இப்போ சட்னியை வந்து ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிட்டேன். தேவையான அளவு தண்ணியும் சேர்த்துக்கிறேன். சட்னியை நல்லா ஒத்தாப்பில் ஒரு தடவை கலந்து விட்டுக்குவோம். சட்னியை கலந்து விட்டதுக்கப்புறம் இந்த சட்னிக்கு தாளிப்பு பார்த்திங்கன்னா எப்போதும் எல்லா சட்னியும் எப்படி தாளிப்போமோ அதே போல் தான். கடுகு, உளுந்து, கருவேப்பிலை, ஒரு வரமிளகாய், கொஞ்சம் பெருங்காயத்தூள் சேர்த்து தாளிப்பு ரெடி பண்ணிட்டு வந்திருக்கேன். அதை இதில் சேர்த்துக்கிறேன். இப்போ தாளிப்பு சேர்த்து நல்லா ஒரு தடவை கலந்து விட்டுருங்க. அவ்வளோதான், நம்மளோட வேர்க்கடலை சட்னி ரொம்ப சூப்பராக அருமையாக ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். இதே போல் வேர்க்கடலை சட்னி வேறு விதமாக நிறைய போட்டிருக்கேன். அதோட லிங்க் எல்லாம் வந்து நம்மளோட சட்னி பிளேலிஸ்ட்டில் இருக்குது. தேவைப்படுறவங்க செக் பண்ணிக்கோங்க. டிஸ்கிரிப்ஷன்லேயும் நான் லிங்க் கொடுக்குறேன். தேவைப்படுறவங்க பார்த்துக்குங்க. இந்த வேர்க்கடலை சட்னியை நான் இன்றைக்கி சொன்னது போல் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். என்னோட இந்த ரெசிபி பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம கேஆர்ஆர் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நாளைக்கு வேறு ஒரு ரெசிபியோடு சந்திப்போம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.